ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் குடிமையியல், அதாவது பாலிட்டியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டு லாஸ்ட் மினிட்ஸில் குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கமாக இன்னும் 2 வீக்ஸில் வரப்போகுது இல்லையா? அப்போ லாஸ்ட் டைமில் ஒரு ரிவிஷன்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸாவது பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜாகிரஃபி பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியுமாவும், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அந்த வினாக்கள் மட்டும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அது வந்து நம்ம 2 தனித்தனியாக போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டி ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து கவனிச்சிருந்துருப்பீங்க. அந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா, இல்லைனா கீ பாயிண்ட்டு, ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாவாச்சும் அட்லீஸ்ட் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பாங்க. அப்போ மத்திய அமைச்சரவையோட ஆலோசனைப்படி தான் அவங்க செயல்படுவாங்க. மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். எந்த ஸ்டேட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு இல்லைனா கேரளாவுக்கு ஒரு ஆளுநரை நியமனம் செய்கிறாங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னா, அந்த கன்சர்ன் மாநிலம், எந்த மாநிலத்துக்கு ஆளுநரை வந்து நியமிக்கணுமோ அந்த மாநில அரசையும் கலந்தாலோசிப்பாங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஆளுநராக நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் வந்து நியமிக்கிறது கிடையாது. இதில் 3 விஷயம் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன பண்ணலாம், ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது வந்து தவறானது எது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 3 சென்டென்ஸையும் அப்படியே கொடுத்துட்டு கூட வேறு ஒரு தவறான சென்டென்ஸை கொடுக்கலாம். இல்லைனா இது 3த்துலேயே கூட நமக்கு வேறு ஏதாவது தவறை கூட கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். இது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார், அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. ஓகேவா? மொத்தம் 3 பாயிண்ட்டு இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா ஈரவை சட்டமன்றம் இருக்கக்கூடியது கீழ்கண்ட 4 ஆப்ஷனில் ஈரவை சட்டமன்றம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. இல்லைனா இந்த 6ஐயுமே வந்து கொடுத்துட்டு மாற்றி இதோட வேற ஒரு இங்கே என்னென்ன இருக்குது, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார் இப்படி இருக்கு இல்லையா? இதில் பீகாருக்கு பதிலாக தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு கூட இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 6 மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஒன்று வந்து ஆந்திர பிரதேசம். ஓகேவா? அப்போ கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து ஒன்றா படிச்சுக்கோங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது 3மே. ஓகேவா? கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது 3த்தையும் ஒன்றா படிச்சுக்கோங்க. மற்றபடி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் பீகார், ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னிந்தியாவில் வரக்கூடிய 3 ஸ்டேட்லையும் வட இந்திய பகுதிகளில் 3 ஸ்டேட்லையும் இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாலாம் தென்னிந்திய பகுதிகளில் வரக்கூடிய 3 ஸ்டேட்டு. மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் நம்ம வட இந்திய பகுதிகளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஈரவை சட்டமன்றம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மொத்தம் 6 இருக்குது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார். ஸோ முன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. அதே போல் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா லைனாக கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 3 ஸ்டேட் என்னென்ன, வட இந்திய பகுதியில் வரக்கூடிய 3 ஸ்டேட் என்னென்னு தனியாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ மொத்தமாக எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை செயல்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 மாநிலங்கள். இதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதில் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ, சுயமரியாதை திருமண சட்டம் தொடங்கப்பட்டது எப்போ, கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் எப்போ அப்படிங்கிற இயர் பேஸில் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஷின்ஸாக வந்து ஆல்ரெடி கேட்டு தான், மதிய உணவு திட்டம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது சத்துணவு திட்டமாக எப்போது மாற்றப்பட்டது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது பெரியாரால் நமக்கு தெரியும். சுயமரியாதை திருமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, கைரிக்ஷா எப்போது ஒழிக்கப்பட்டது, சத்துணவு திட்டம் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, கண்ணொளி காப்போம் திட்டம் அப்படிங்கிறது யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, விலையில்லா மிதிவண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஓவராலாக வந்து பார்த்துச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய முக்கிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. அதாவது பாராளுமன்றத்தில் எப்படி பின்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் தான் அதிகமான அதாவது மக்களவைன்னு சொல்லக்கூடியது, ஓகேவா, மக்களவை கீழவைன்னு சொல்லக்கூடிய மக்களவை தான் அதிகாரம் கொண்டது மேலவையை காட்டிலும், மாநிலங்களவையை காட்டிலும். அந்த மாதிரி தான் இங்கேயுமே மாநில சட்டமன்றமும் சாதாரண மசோதமாக இருந்தாலும் பண மசோதாவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் என்ன முறை நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறை தான் பின்பற்றாங்க. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிகமான அதிகாரம் கொண்டது. ஸோ இந்த சென்டென்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த அவைக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சட்டமன்ற பேரவைக்கு தான் அதிகாரம் அதிகமாக உள்ளது. எதை விடனா சட்டமன்ற மேலவையை விட. ஃபஸ்ட் லெசனில் இருந்த அந்த பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளோதான் இருந்தது. அடுத்தது குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 2ல் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியுமா மட்டும் பார்ப்போம். இந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்ட கொஷின் தான். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடிமையை பெறுதல் மற்றும் இழத்தல் எப்படி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த சட்டம் சொல்லுது, ஓகேவா. எத்தனை வகைகளில் ஒரு குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைகளில். குடியுரிமை இழப்பது அப்படிங்கிறது 3 வகைகளில், ஓகேவா. இதுவும் ரிப்பீட் கொஷின் தான், பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் கொஷின்ஸ் கேட்கும்போது பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேஸான கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறதுனால நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் கூட நம்ம தெளிவாக படித்து மைண்டில் வச்சுக்கணும். இதில் கொடுத்துருக்கிறது பாருங்களேன், 2 வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. நாட்டுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறக்கூடிய நிலை தான் நாட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய உரிமை நாட்டுரிமை. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டோடைய அரசாங்கம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பூர்வீகம் அதாவது வழி வழியாக அங்கேயே பிறந்திருக்காங்க, அவங்களுடைய பிறப்பு அல்லது இனத்தை சம்மந்தப்படுத்தி அந்த அடிப்படையை பேச வச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய உரிமை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட்டுரிமைன்னு சொல்லுவோம். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தால் தனிப்பட்ட ஒருவருக்கு வழங்கக்கூடிய குடியுரிமையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குடியுரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் தன்னுடைய நாட்டுரிமையை மாற்றிக்க முடியாது, ஆனால் அவங்களுடைய குடியுரிமை அவங்களுடைய விருப்பப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு குடியுரிமைக்கு அந்த மாதிரி அவங்க போயிட்டு மாறிக்கலாம். ஒருவர் தன்னுடைய நாட்டுரிமை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். அதாவது நாட்டுடைய முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும்போது குடியரசுத் தலைவர், ஓகேவா. இப்போல்லாம் கொஞ்சம் சென்டென்ஸ் பேஸாக ட்விஸ்டடாக கேட்பாங்க. பட் இதையுமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் இல்லையா. நாட்டுடைய முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுவர் குடியரசுத் தலைவர். அதே போல் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியாவில் வசிப்பாங்க, ஆனால் வெளிநாட்டு குடியுரிமை அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்காங்க, பிஐஓன்னு சொல்லியிருக்காங்க, ஓசிஐன்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இண்டியன், அதாவது என்னன்னா நான், ஆர்னா ரெசிடென்ட்டு, ஐனா இந்தியன், என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர், இந்தியாவில் வசிக்காதவர்கள், இந்திய கடவுச்சீட்டு வாங்கிட்டு இந்தியாவிலிருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டு வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள். குடியுரிமை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நம்ம நாட்டு குடியுரிமை தான் வச்சுருந்துப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டு, ஓகேவா. அதுதான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய பூர்வீக குடியினர் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், அவங்களுடைய ஆரிஜின் அதாவது பூர்வீகம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கியவர்கள். அதுவுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் இதில் வராமல் வேறு நாடுகளில் போயிட்டு இந்திய குடியுரிமை வச்சுக்கிட்டே அவங்களுடைய மூதாதையர்கள் இந்திய குடியுரிமை வச்சுருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் இவங்க குடியுரிமை வாங்கி தங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளிநாட்டில் போயிட்டு குடியுரிமை வாங்கி தங்கியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள்லாம் இந்திய குடியுரிமை வச்சுருந்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் பாகிஸ்தான்லேயோ, வங்காளதேஷ்லேயோ, ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் இந்த பிளேசஸில் போயிட்டு நான் தங்கி அங்கே குடியுரிமை வாங்கக்கூடாது. இதை தவிர்த்த மற்ற நாடுகளில் போயிட்டு குடியுரிமை வாங்கி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய நாட்டை பூர்வீகமாக கொண்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2015 ஜனவரி 9 இந்த பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டுட்டு இந்த பிஐஓ முறையை அதாவது பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவங்கன்னு மாற்றிட்டாங்க. அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன்
அதுவும் இங்கேயும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக இந்த ரெண்டு நாடு நீங்களாக வேறு இடத்துல வந்து இந்தியாவுடைய பூர்வீகமாக இருந்து வெளிநாட்டில் போயிட்டு குடியுரிமை வாங்கி அந்த நாட்டு குடிமகனாக இருக்கக்கூடியவங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கால வரையறையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் அவங்க வந்து ஒரு கார்டு வச்சுருப்பாங்க, OCA அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து பெற்றுப்பாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வேறு நாட்டு குடியுரிமை வச்சுருக்காங்க, இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. பட் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு கால வரையறை எல்லாம் இல்லாமல் இந்தியாவில் எவ்வளோ காலம் வேணாலும் வசிக்கலாம், இந்தியாவில் எவ்வளோ காலம் வேணாலும் பணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வாங்கி வச்சுப்பாங்க. அடுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு நாட்டில் குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குடிமக்களை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு நாட்டுடைய குடியுரிமை பெற்று குடிமகனாக இல்லாத ஒருத்தவங்களை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படின்னா, அந்த நாட்டில் அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவருமே அந்நியர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே யார் வந்தாலுமே அவங்கள அந்நியர்னு தான் சொல்லுவோம். வெளிநாட்டிலேருந்து சுற்றுலாவுக்காக வந்திருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இங்கே படிக்கிறதுக்காக மாணவர்கள் கூட வந்திருக்கலாம். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும், நம்ம நாட்டு குடியுரிமை இல்லாத யாராக இருந்தாலுமே நம்ம அவங்கள என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா அந்நியர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த குடியேறியவர்கள் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சாவோ அவங்களுடைய படிப்பு முடிஞ்சாவோ கண்டிப்பாக வந்து அவங்களுடைய நாடுக்கு போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நிரந்தரமாக நம்ம நாட்டிலேயே வசிக்கிறதுக்கும் பணிபுரிவதற்கும் உரிமை வாங்கிக்கிட்டு இங்கே தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நாட்டு குடியுரிமை இல்லாதவர்களை தான் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அது கேட்பாங்க. பிரவாசி பாரதிய தினம் என்று அழைக்கப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசிய பாரதிய தினம்னு அதை சொல்லுவாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இது ஒவ்வொரு வருஷமும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பிரவாசி பாரதிய தினம் வந்து கொண்டாடுவாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எதன் காரணமாக அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருப்பாங்களே, அந்த தினத்தை நிறைவு கூர்ந்து அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இந்த தினம் வந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்புக்காக பெருமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்த தினமான அந்த ஜனவரி 9ஆம் தேதியை ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் பிரவாசிய பாரதிய தினம், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் வந்து இங்கே முக்கியமான பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அரசு கொடுக்கக்கூடிய சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் யாரெல்லாம் அனுபவிப்பாங்களோ அவங்க குடிமகன் எனப்படுகிறாங்க. இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2 இருக்கு இல்லையா, அந்த பகுதி 2ல் தான் 5லிருந்து 11 வரைக்கும் இந்த விதிகள் தான் இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. இதுவுமே வந்து கேட்ட கொஷின். 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறுவது இழத்ததை பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை நமக்கு வழங்குகிறது. இதில் இருக்கிற 4 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 பாயிண்ட்டுமே ஆல்ரெடி கொஷின்ஸாக கேட்ட பாயிண்ட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அது இருந்தது. இப்போ தேர்ட் லெசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அல்லது பாக்ஸ் கொஷின்ஸ் மீள் பார்வையில் என்ன முக்கியமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், சமய சார்பின்மை அப்படின்ற சொல்லு லத்தீன் வார்த்தையான செக்யூலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாலிட்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஷின்ஸாக இருக்கும். அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 2020லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸை கூட ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இந்த புக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல இந்த பாலிட்டி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல்லு லத்தீன் வார்த்தையான செக்குலம் அப்படிங்கிறதுலேருந்து தான் பெறப்பட்டது. இதோடைய பொருள் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படிங்கிறத இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை சொல்லான செக்யூலத்துக்கு மீனிங். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளராக இருந்த ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவங்க தான் இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற பதத்தையே உருவாக்குனாங்க. இதுவுமே ஆல்ரெடி கேட்ட கொஷின். செக்யூலரிசம் அப்படிங்கிற பதத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவங்க தான். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளராக இருந்த ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவங்க செக்யூலரிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது இந்த சமய சார்பின்மையை வந்து அந்த எந்த மொழிச்சொல் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, அதோடைய பொருளையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 பொருள் இருக்குது அதுக்கு. சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் லத்தீன் வார்த்தையான செக்குலம் அப்படிங்கிறது வந்தது. அதோடைய பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலமாகும். அடுத்து பார்க்குற முக்கியமானது என்ன அப்படின்னா நாத்திகம்னா என்ன, ஆத்திகம் என்ன
நாத்திகம்னா என்ன, சமய சார்பின்மைனா என்ன, ரெண்டுதும் கொடுத்துருக்காங்க. நாத்திகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் அல்லது கடவுள்கள் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறவங்கள தான் நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அரசு போய் சமயத்தில் தலையிடக்கூடாது, சமயம் போய் அரசில் தலையிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று மற்றொன்று மீண்டும் விவகாரங்களில் தலையிடாமல் இருந்தால் அதை சமய சார்பின்மை சொல்லுவோம். நம்ம இந்த கடவுள் நம்பிக்கையும் சமய சார்பின்மை கோட்பாட்டையும் நம்ம வந்து ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாத்திகம் அப்படிங்கிறது கடவுள் பேஸ் ஆனது. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது வேற, அதுவே அரசு போய் சமயத்திலையோ அல்லது சமயம் போய் அரசுலையோ ஒவ்வொரு விவகாரத்திலையும் தலையிடாமல் இருக்கிறது வந்து சமய சார்பின்மை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அசோகருடைய 12வது பாறை அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை இமேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அரசானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற கருத்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாலுமே ஆக்சுவலாக கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அசோகர் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னுடைய 12ஆம் பாறை தூண் கல்வெட்டில் இப்படி பொறிச்சு செஞ்சிருப்பார். இந்த அரசு அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தை சார்ந்தும் பிரிவினருக்கும் எதிராக ஒரு குற்றம் சாட்டாது. எந்த மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் அது கீழான மதம் மேலான மதம் அந்த மாதிரி பார்க்காம யார் மேலேயும் குற்றம் சாட்டாது, அந்த மாதிரி பார்க்காது, வித்தியாசப்படுத்தி பார்க்காது அப்படிங்கிற கான்செப்டில் அவர் வந்து அவருடைய கல்வெட்டில் பொறிச்சு வச்சிருக்காங்க. தன்னுடைய 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்களுக்கும் வந்து வேண்டுகோள் கொடுக்குறாங்க. ஓகேவா? அக்பருடைய காலத்தில் நம்ம வந்து இதே மாதிரி மத சகிப்புத்தன்மை வந்து பார்க்கலாம். அசோகர் எப்படி வந்து தன்னுடைய பாறை தூண் கல்வெட்டில் இந்த மாதிரி சொல்லியிருந்தார், மத சகிப்புத்தன்மையோட மக்கள் இருக்கணும், ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு யார் மேலேயும் காட்டக்கூடாது. அதே போல் இந்த அரசு வந்து யாரையுமே மேல் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்காதுன்னு எழுதி வச்சிருந்தார் இல்லையா? அந்த மாதிரி முகலாய பேரரசரான அக்பர் கூட மத சகிப்புத்தன்மை கொள்கைகளை வந்து பின்பற்றவங்களாக இருந்தாங்க. கொஷின் கேட்கலாம், மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் அக்பர். அவருடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தீன் இலாஹி சுல்ஹி குல் அப்படிங்கிறது. இந்த தீன் இலாஹி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தெய்வீக நம்பிக்கையை குறிக்கும். சுல்ஹி குல் அப்படிங்கிறது வந்து அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்படுது குறிக்கும். இது ரெண்டுமே அவருடைய மத சகிப்புத்தன்மையை வந்து எடுத்துக்காட்டுது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே அவர் எழுதின புக்கு தான். தீன் இலாஹி தெய்வீக நம்பிக்கை அப்படிங்கிறதும் சுல்ஹி குல் சொல்லக்கூடிய அனைத்து சமயத்தினருடைய அமைதி மற்றும் நல்லிணக்கம் அப்படிங்கிறதுமே ரெண்டுமே அவர் எழுதின நூல் தான். முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மையை கொள்கைகளை பின்பற்றிய ஒரு பேரரசர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்க்குறது இதுவுமே கொஷின்ஸ் கேட்டாச்சு. கஜுராஹோவில் காணக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோயிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக என்னென்ன பாணியிலெல்லாம் அங்கே அந்த குவிமாடம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் கொஷினாக கேட்டிருந்தாங்க. எது பாணியில் அமைக்கப்பட்டது? இந்து பாணியில் கோபுரம் இருந்தது. ஸோ இதுதான் ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்து பாணியில் என்ன இருந்தது, சமண பாணியில் என்ன இருந்தது, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஃபில் பண்ணி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் வந்து வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கூட எதுக்கு என்னென்ன அப்படின்னு ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் ஒரு 4 டைம் பார்த்துட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ அதை திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டைம் பார்த்தா போதும். கஜுராஹோவில் இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோயில் ஒன்று இருக்குது. அதில் வழக்கமாக சிகரம் எழுப்புறதுக்கு பதிலாக இந்து பாணியில் அது கோபுரம் இருக்கும், சமண பாணியில் அதோட விதானம் இருக்கும், புத்த பாணியில் அதோடைய ஸ்தூபி இருக்கும், இஸ்லாமிய பாணியில் குவிமாடம் அமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கஜுராஹோ அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு இந்து கோயில். அதில் என்னென்ன இருக்குது? இந்து பாணியில் இருக்கிறது கோபுரம், சமண பாணியில் இருக்கிறது விதானம், புத்த பாணியில் இருக்கிறது ஸ்தூபி, இஸ்லாமிய பாணியில் இருக்கக்கூடியது குவிமாடம். ஓகேவா? ஸோ நம்ம இந்திய நாடு சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின் இல்லை, பட் இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சமய சார்பின்மை சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதில் சொல்லிட்டேன். 7 ஆர்டிகல்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் சமய சார்பின்மைக்கு அடித்தளம் போடுற மாதிரி இருக்கும். பிரிவு 15 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். பிரிவு 16 அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எதுவும் பார்க்காம. பிரிவு 25 1 அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மக்களும் எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம் அப்படிங்கிற உரிமை கொடுக்கறது பிரிவு 25 1. சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரம் கொடுக்கறது பிரிவு 26. அடுத்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையுமே ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு கட்டாயப்படுத்துறது
கிடையாது அப்படிங்கிற ஆர்டிக்கல் பிரிவு 27. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறக்கூடிய சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது பிரிவு 28. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறக்கூடிய சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அடுத்து பிரிவு 29(2) அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. சமயத்தை பேஸ் பண்ணி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஒன்று முக்கியமானது, அக்பர் சமயச்சார்பின்மை கோட்பாட்டை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அக்பருடைய கல்லறை சிக்கந்தாரா அப்படிங்கிற பகுதியில் கட்டப்பட்டிருக்கு, ஆக்ராவுக்கு பக்கத்தில். ஓகேவா, இந்தியாவில் ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தாரா அப்படிங்கிற அக்பருடைய கல்லறை பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் எல்லாமே அவருடைய கல்லறையில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வற்புறுத்தி இருந்திருப்பார். அந்த பேஸில் தான் அவருடைய கல்லறை கட்டப்பட்டிருக்கும். இந்த மீள் பார்வையில் இருக்கிறதையும் பார்த்துடலாம். மேபி இதிலிருந்து கொஷின்ஸ் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தானே இருக்குது. இந்தியா பல்வேறு சமயங்களை பின்பற்றும் மக்களை கொண்ட நாடாகும். எனவே அனைத்து சமயங்களுடனும் சகிப்புத்தன்மையுடன் இருப்பது மிகவும் அவசியம். இது நார்மலாக இருக்குது. சமய அடிப்படையில் எவருக்கும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சமய சார்பின்மைன்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி ஒரு சீராக செயல்படணும் அப்படின்னா சமய சார்பின்மை ரொம்பவே அவசியம். சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தையும் அந்த நாட்டுடைய சமயமாக அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்கக்கூடாது. அதாவது சமயம் போய் அரசுலையோ அரசு போய் சமயத்துடைய விவகாரங்கள்லையோ தலையிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா சமய சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு தனிநபர்களை அவர்களின் சமய நம்பிக்கை மற்றும் நடைமுறைகளோடவே வாழ அனுமதிக்கிறது. சமய மேலாதிக்கத்தை தடுக்க இந்திய அரசு பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வராங்க. ஸோ இதோட 3 லெசனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பார்த்தாச்சு. இப்போ பார்க்கக்கூடியது 4வது லெசன் மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையும். இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு முகவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள். அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாக எல்லா மக்களிடையும் பொதுவான சகோதரத்துவத்தை வளர்க்க கடமைப்பட்டுள்ளது. இது காமனாக கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இதில் முகவுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மனிதர்களான அனைவருமே சுதந்திரமாக பிறக்கிறாங்க. அவங்க மதிப்பிலும் உரிமைகளையும் சமமானவர்களாக இருக்காங்க. அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாக இருக்காங்க. எல்லா மக்கள்கிட்டையுமே பொதுவாக சகோதரத்துவத்தையும் உணர்வையும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடமைப்பட்டவங்களாகவும் அவங்க இருக்காங்க. இது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறது கிமு 531 வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைரஸ் சிலிண்டர் பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பண்டைய பாரசீகத்துடைய முதல் மன்னராக இருந்தவர் மகா சைரஸ். அந்த நாட்டு முதல் மன்னர் மகா சைரஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரசீக முதல் மன்னர் மகா சைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த மதத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமை இருக்கு அப்படின்னு அறிவிச்சது தான் இந்த மகா சைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் யூனிஃபார்ம் எழுத்துல அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, இவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு சில விஷயங்கள் ஆணைகளாக சேர்த்து யூனிஃபார்ம் எழுத்துல என்ன எழுத்துன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. யூனிஃபார்ம் எழுத்துல அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவில் இருக்கக்கூடிய சுட்ட களிமண்ணில் பதிவு செய்திருக்காங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையுடைய 6 அலுவல் மொழிகளில் எத்தனை மொழிகளில் இந்த மகா சைரஸ் சிலிண்டர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 6 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொஷின் கேட்காத கொஷின் பேப்பர் இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகள் பொது சபை தான் சாரும். ஐநா சபை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உலகளாவிய மனித உரிமைகள் பற்றிய அறிவிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10ஆம் நாள் தான் அந்த அறிவிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டிசம்பர் 10ஆம் நாள் தான் உலக மனித உரிமை தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த 2 கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1978, 79 ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 78 அப்படிங்கிறது சர்வதேச பெண்கள் ஆண்டு, 79 அப்படிங்கிறது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. சர்வதேச அளவில் இது ரெண்டுமே ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது தான். 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இது ரெண்டுமே ஐநா சபை தான் அறிவிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், 1098 அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளுக்கான ஒரு உதவி மைய எண் தான். இந்தியாவில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 24
மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை. அதுக்கு முன்னாடி அவசரமில்லா தொலைத்தொடர்பு சேவை இலவசமாக இருந்திருந்தாலுமே 24 மணி நேரமும் கட்டணமில்லாமல் அவசர தொலைத்தொடர்பு சேவையாக உருவாக்கப்பட்டது இந்த 1098 எண் தான். குழந்தை தொழிலாளர்கள் அல்லது குழந்தை திருமணம், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்பட்டால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைல்டு லைன் இந்த 1098 நம்பர் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம். இதுவுமே வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி தான். 2007 இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாகிறது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுது. அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007 அப்படிங்கிறது. வருஷம் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே வந்து கேட்டிருக்காங்க. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகியிருக்கும். நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 இயரில் வந்து ஒரு 10 to 15 டெஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 to 15 கொஷின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோ வேணும் இன்னொரு டைம் பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து விதைகளுடைய மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. இந்த இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட காரணம் விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றுறதுக்கு தான். கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. இந்த திருமண சட்டம் அப்படிங்கிறது வந்து 1955 1955 இந்து திருமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பெண்களுடைய திருமண வயது 21 அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி மாற்றிருப்பாங்க. இந்த வாரிசு சட்டம் அப்படிங்கிறது 1956 கொண்டு வரப்பட்டிருக்கும். பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய சொத்துல மரபு வழியாக பங்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உறுதியளிப்பதற்காக தான் இந்த இந்து வாரிசு சட்டம் 1956 கொண்டு வரப்பட்டிருக்கும். வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது 1961. வரதட்சணை அப்படிங்கிற பேரில் மருமகளை மோசமாக நடத்துகிற கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வரப்பட்டது. பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் எல்லாம் பெண்களை வந்து அநாகரிகமாக சித்தரித்து வரைபடம் வரைஞ்சி போடுறாங்க இல்லையா, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அநாகரிகமாக சித்தரிக்கப்படுவதற்கு எதிரான சட்டம் 1999 கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. அடுத்தது தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. இது நாலுமே பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் எடுக்கும்போது மேட்சில் கூட வச்சுட்டு நம்மளை மேட்ச் பண்ணி சொல்லி ஆன்சர் எடுக்க சொல்லலாம். இது எல்லாமே பெண் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களே. பெண் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இது நாலுமே. தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நல சட்டம் 1961. அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. ஓகேவா? இப்போது இந்த சட்டங்களும் இயர்கள் அப்படிங்கிறது, இயர் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்த வாரிசு சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997, அநாகரிகமாக சித்தரிக்கப்படுதலுக்கு எதிரான சட்டம் 1999, தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நல சட்டம் 1961, குடும்ப வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இதில் பாருங்கள், மீள் பார்வையில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓரளவு ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பாலிட்டி லெசன். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் ஒரு ஓரலாக நம்ம பார்த்துடலாம். இதில்
மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைவிடப்பட்ட வெள்ளைக்கோடு எதுக்காக சாலையோரங்களில் வந்து சாலைகளில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா சாலையுடைய அடிப்படை குறியீடே இதுதான். ஓகேவா? இக்குறியீடு உள்ள இடத்தில் சாலையில் தடம் மாறலாம், வாகனங்களை முந்தி செல்லலாம் அல்லது பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில் யூட்டன் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டு வந்திருப்பாங்க. தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு எதுக்காக போடுவாங்க அப்படின்னா இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் தான் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு வாகனங்களை முந்தவோ தடம் மாறவோ அனுமதி கிடையாது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் குறிக்கும். இடதுபுறம் மட்டும்தான் வாகனங்களை இந்த மாதிரி இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொடர்ச்சியாக ஒரு மஞ்சள் கோடு எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா வெளிச்சம் குறைவான பகுதிகளில் சாலைகள் பயன்படுத்தப்படுது இல்லையா, சில வண்டிகள் அந்த வாகனங்களை முந்தி செல்லலாம் இல்லையா, இடப்புறம் மட்டுமே வாகனம் செலுத்தப்படணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள் போட்டிருந்தாங்கன்னா ஆபத்தான மற்றும் இருவழி போக்குவரத்து உள்ள சாலைகளில் பயன்படுத்தப்படுது, தடமாறுவதை தடை செய்யும். மேலும் நாம் நமது தடத்திற்கு உள்ளாக வாகனங்களை முந்தி செல்லலாம். நிறுத்தக்கோடு எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அவை போக்குவரத்து சமநிலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய அந்த பகுதி, அதுக்கு மேலே அந்த வாகனங்களை கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறுத்தக்கோடு. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது தான் நிறுத்தக்கோடு. இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது நம்ம நடந்து போகிறதுக்கான கிராசிங்கு. தொடர்ச்சியான மற்றும் இடைவிடப்பட்ட கோடுகள் ரெண்டுமே சேர்த்து எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கமாக ஓட்டும் பிற வாகனங்களை முந்தி செல்லலாம், ஆனால் தொடர்ச்சியான கோட்டு பக்கமாக நம்ம போனோம்னா அந்த வாகனங்களை வந்து முந்தக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 108 அவசர சேவை அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம், அதாவது மருத்துவ ஊர்தி, காவல், தீயணைப்பு 3த்தையும் சேர்த்து அளிக்கக்கூடிய ஒரு அவசர கால சேவை தான் 108. சாலையில் யாராவது பாதிக்கப்பட்டவதை கண்டுபிடிச்சோம்னாம அதை பற்றி பதட்டப்படாமல் உடனே 108 நம்பருக்கு கால் பண்ணோம்னா, அப்படி இல்லைன்னா சாலை விபத்துக்கான நம்பர் 103 இந்த 2 எண்ணில் அழைச்சோம்னா அவங்க வந்து உடனடியாக வந்து அதை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது ரயில் போக்குவரத்து, அதாவது ரயில் கிடையாது, இரவில் போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கும் போது பல குறுக்கு சந்திப்புகளில் உள்ள சைகை விளக்குகள் காவலர்கள் அணைத்து விடலாம், ஆனால் அந்த பகுதியை கடக்கும் போது மிகவும் எச்சரிக்கையோடு நம்ம வாகனங்கள் வந்து கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய தண்டனை சட்டம் 304A பிரிவு கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநருடைய அலட்சியம் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது தான் காவல்துறை வந்து இந்த மேற்கூறிய இந்த 304A பிரிவின் கீழே கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து தண்டிக்க நேரிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேது பாரதம் திட்டம் எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. அது 2019 ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குறது நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சேது பாரத திட்டம் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாத்தையுமே இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல், அதாவது ரயில் வழி தடங்கள் குறுக்கிடாதவாறு உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சேது பாரத திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை லெசன் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம முடிச்சிடலாம். இது முடித்தா 8th ஸ்டாண்டர்ட் முடியுது. 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம இன்னொரு வீடியோவிலே பார்த்துடலாம். இது இன்னொரு வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணாமல் ஒன்றா சேர்த்து போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அதிக டைம் எடுக்கும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேயே இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி முடிச்சோமா, நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ இதில் மட்டும் வெளியுறவுத்துறை பற்றி என்னெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஓரளவு பார்த்துடலாம். இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இந்த நினைவு சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுதில்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. போரின் போது நாட்டிற்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்கிறாங்களோ அந்த இந்திய ராணுவ வீரர்களுடைய பெயர்கள் நினைவு சின்னத்துடைய சுவர்களில் பொறிக்கப்படுது, அந்த கல்வெட்டில் பொறிக்கப்படுது. இதுக்காக தான் இந்த பிளேஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, இராணுவம், கடற்படை சம்மந்தப்பட்டது, வெளியுறவு கொள்கைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது தான். ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகார பதவியாகும். இந்திய இராணுவத்துடைய உயர்ந்த பதவியாக கருதப்படுவது இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதில் 5 ஸ்டார் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சாம் மானக்ஷா அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷலாக இருந்தாங்க. ஸோ KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல். இது ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மானக்ஷா அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று, கரியப்பா அப்படிங்கிறவங்க செகண்ட் ஒன்று. ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பதவின்னு சொல்லிட்டோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு யார் வகிச்சாங்க, செகண்ட் யார் வகிச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் விமானப்படை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவி தான் உயர்வு பெற்றவர். முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங். மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் அவர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1758 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு இந்திய இராணுவத்துடைய மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று. இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான காலாட் பிரிவு அப்படின்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1758.
காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது எங்கே இருக்குது இந்த ரெஜிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு பக்கத்தில் வெல்லிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1962 நடந்த சீன இந்திய போரானது ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவஸ்தையை உணர்த்தியது. 1962 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்திருக்கும். ராணுவ அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் உணர்த்தப்பட்டது. இந்திய ராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை இந்த 2 பிளேசஸில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. 1998 ஜனவரி 1 அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்படுகிறது. 1998 ஜனவரி 1 தான் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் அப்படிங்கிறத அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிபி 1025 தமிழ்நாட்டில் இருந்த சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் படையெடுப்பை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருஷம் பாருங்கள், கிபி 1025 தமிழ்நாட்டுடைய சோழ மன்னராக ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் கடல் சார்ந்த பகுதியாக இருந்த ஸ்ரீ விஜயம் மீது தன்னுடைய கடற்படையெடுப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தற்போது கெடா என்று அழைக்கக்கூடிய கடாரம் பகுதியை வென்றார். முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஸ்ரீ விஜயத்திற்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாகவே கருதப்படுகிறது. அடுத்து தேசிய மாணவர் படையை பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய மாணவர் படை என்பது இராணுவப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேச பக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளது. தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வ அமைப்பு. இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகள் அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இந்த டேஸில் ஏதாச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா. ஜனவரி 15 அப்படிங்கிறது இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், மார்ச் 15 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம், விமானப்படை தினம் அக்டோபர் 8, கடற்படை தினம் டிசம்பர் 4, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இராணுவ தினம் ஜனவரி 15, கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10, விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் 7, விமானப்படை தினம் அக்டோபர் 8, கடற்படை தினம் டிசம்பர் 4, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இலங்கையுடன் பொதுவாக கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாடுகளுடன் நில எல்லை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளோட நில எல்லையையும் இலங்கையோட கடல் எல்லையையும் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸுடைய தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் நெல்சன் மண்டேலா. இனவெறிக்கு எதிராக ஒரு உறுப்பினரான உறுதியான போராளியாக இருந்தவர். நிறவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை அப்படிங்கிறது அனைத்து வகையான இன பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990 தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையுடைய மிகச்சிறந்த வெற்றி. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மூலமாக தான் 1990 தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக நீதித்துறை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா 7th லெசனாக கொடுத்துருக்காங்க 8th ஸ்டாண்டர்டில். ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படிங்கிறது பண்டைய இந்தியாவின் ஸ்மிருதி இலக்கியங்களாக சொல்லப்படுபவை மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படிங்கிறது தான். இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது பண்டைய இந்தியாவில் இருந்த ஸ்மிருதி இலக்கியங்கள். எது? மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 அடிக்கடி ஒரு கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. நாட்டிலேயே இருந்த உயர்நீதிமன்றங்களில் மிகவும் பழமையானது கல்கத்தா உயர்நீதிமன்றம். 1862 நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். எது மிக பழமையானதுன்னு பார்க்கும்போது கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மிகவும் பெரியது அப்படின்னு பார்க்கும்போது அலகாபாத் உயர்நீதிமன்றம். சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் முன்மொழிந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டெஸ்கியூ அவர்கள் தான். இவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானி ஆவார். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் மாண்டெஸ்கியூ. என்ன மாதிரியான அதிகார பகிர்வு அப்படின்னா, சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு அதிகார பகிர்வில் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. இதில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கருத்தை ஃபர்ஸ்ட் முன்மொழிந்த அரசியல் தத்துவஞானின்னு கேட்டாங்கன்னா மாண்டெஸ்கியூவை சொல்லணும். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனை முடிஞ்சது. ஆக்சுவலாக 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டியில் இருக்கக்கூடிய 7 லெசன்ஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது.
இது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான், உங்களுக்கு தெரியுமா மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியவன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. அலகாபாத் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டது என்ன அப்படிங்கிறது வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தாச்சு. சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. விரைவான நீதி வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் அமைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றங்கள் திட்டம் 2005ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலராக விளங்குது. இதுவுமே வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி தான். ஓகேவா? இதோட பாலிட்டி வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பாலிட்டி லெசன்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக இந்த கீவேர்ட்ஸ் என்னவோ அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது எதுக்காக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஜஸ்ட் இதை கேட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே கொஷின்ஸ் பார்க்கும்போது ஆன்சர் கிளிக் ஆகும். தேங்க்யூ.